சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். ரீசெண்டாக யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான அப்டேட் வந்திருக்கு. ஏன்னா டார்கெட்டை அப்படியே டோட்டலாக டபுள் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி டார்கெட் டபுள் பண்ணுனதுனால நிறைய புதிய யூடியூபர்களுக்கு வந்து டார்கெட்டுங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும். அவர்களால் சீக்கிரமாக மானிட்டேஷன் அப்ரூவலுக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயமா தான் அமைய போகுது. ஏன்னா ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய டார்கெட்டாக இருந்தது. அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 வாட்ச் ஹவர்ஸ் தான் நான்லாம் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் ஆரம்பிக்கும் போது இருந்தது. அந்த 1000 வாட்ச் ஹவர்ஸே எங்களுக்கெல்லாம் அந்த டைமில் பெரிய டார்கெட்டாக இருந்தது. எப்படா இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1000 வாட்ச் ஹவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2000 வாட்ச் ஹவர்ஸ் அதுக்கப்புறம் மாற்றினாங்க. இந்த 2000 வாட்ச் ஹவர்ஸ் கூட எப்படா கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் சடனாக பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸாக பண்ணிட்டாங்க. அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த டார்கெட்டை எப்படா நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் நான்லாம் பயந்துக்கிட்டு, ஏன்னா அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிக்கிட்டு எனக்கு எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு நிறைய விஷயங்கள் தெரியாமல் ஏதோ சேனலில் வீடியோஸ் போட்டு, அதாவது காப்பிரைட்டட் கண்டென்ட்டாக வீடியோஸாக ஃபோட்டோஸாக எல்லாம் போட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா என்னோட பல சேனல்கள் வந்து டெர்மினேட் ஆகிருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது அதில் கற்றுக்கிட்ட சில விஷயங்களை வச்சு பக்காவாக தெளிவாக ஒரு சேனல் ஆரம்பிக்கணும். அதில் தெளிவான ஓன் கண்டென்ட்டாக போடணும். அந்த ஓன் கண்டென்ட்டோ இப்போ நான் எப்படி பேசி போடுறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஓன் கண்டென்ட் போட்டால் மட்டும்தான் நமக்கு காப்பிரைட்டட் அப்படிங்கிற எந்த விதமான பிரச்சனைகளுமே வராது அப்படிங்கிறது எனக்கு புரியறதுக்கு சில யூடியூப் சேனல்கள் எனது டெர்மினேட் ஆகிறது ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் நான் இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது கூட எனக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது டார்கெட், புதிய டார்கெட்டில் தான் நான் இந்த சேனலே ஆரம்பிச்சிருந்தேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறது ஐயோ இதெல்லாம் எப்படா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நான் வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா 2017-18 அந்த காலகட்டம் அப்படிங்கிறது யூடியூப் அந்த அளவுக்கெல்லாம் வந்து நினைச்சவங்கெல்லாம் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் சாதாரணமான விஷயமெல்லாம் கிடையாது. அந்த டைம்ல யூடியூப்னு எடுத்தாவே இதுலலாம் என்ன வரப்போகுது, இதெல்லாம் யார் ஆரம்பிக்க போகிறாங்க, இதெல்லாம் எதுக்குடா நமக்கு அப்படிங்கிற ஒரு மைண்டில் தான் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கும் போது எனக்கு யாருக்கிட்ட கேட்கறது, எப்படி கற்றுக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அந்த மாதிரி சமயங்களில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது எனக்கு அது 4000 டார்கெட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயமாவே இருந்தது. அதையும் தாண்டி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த என்னோட சேனல் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7 மாதம் உழைப்புக்கு அப்புறம் எனக்கு மானிட்டேஷன் அப்ரூவ்டு கிடைச்சிது. அதுவும் பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் அப்ரூவ்டு கிடைச்சி என்னால் அதிலிருந்து பணத்தையும் வித்ட்ரா பண்ண முடியல. கிட்டத்தட்ட இந்த ஆட்சன் அக்கௌண்ட்டில், இந்த சேனலோட ஓன் ஆட்சன் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 90,000 மேலே என்னோட யூடியூப் பேமெண்ட் அப்படியே லாக் ஆகி கிடக்குது. அது இன்னமும் என்னால் வித்ட்ரா பண்ண முடியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா என்னால் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ண முடியல. ஏன், அதுதான் ஓடிபி பின் நம்பர் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிருமே, அதை வச்சு நம்ம அழகாக வந்து வெரிஃபை பண்ணிடலாமே, ஈஸியாக அந்த பணத்தை எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைப்பாங்க. விஷயம் அது கிடையாது. ஏன்னா ரீஜனல் கண்ட்ரின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் என்னோட பெரிய பிரச்சனையை மாட்டிச்சு. நான் வந்து இப்போ இந்தியாவில் இருந்தாலும் கூட இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது 2018 நான் வந்து குவைத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். குவைத்தில் இருக்கும்போது அந்த ரீஜனலை வச்சு நான் குவைத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி தான் ஆட்சன் அக்கௌண்ட்டு, ஜிமெயில் எல்லாமே ஓப்பன் பண்ணி அந்த சேனலும் கூட அப்படி தான் நான் ரன் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி ரன் பண்ணும்போது எனக்கு அந்த ஆட்சன் பின் நம்பர் அப்படிங்கிறது என்ன அட்ரஸ் கொடுத்தாலும் என்னால் அதை ரிசீவ் பண்ணவே முடியல. ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்டாலும் கூட அவங்க வந்து ஏர்வே பில் நம்பர்னு தான் கேட்குறாங்களே தவிர இந்த மாதிரி கூகுளில் வந்து வந்துச்சுன்னு சொன்னாவே ரேண்டமாக சொன்னோம்னா அவங்களாம் எடுக்க மாட்டாங்க, செக் பண்ணி பார்க்கவும் மாட்டாங்க, எடுத்தும் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ். ஏன்னா லாங்குவேஜ் தெரியாத ஊர், அந்த இடத்துல போயிட்டு நம்மளால் நம்ம ஊருக்காரங்க மாதிரியெல்லாம் வந்து பேச முடியல. அவர்கள் வந்து ஏர்வே பில் இருந்தால் நில்லு பேசு, இல்லைன்னா கிளம்பு அப்படின்றாங்க. அப்படிங்கும்போது நமக்கு அந்த மாதிரி ஏர்வே பில் அப்படிங்கிற இந்த டீட்டெயிலெல்லாம் எதுவுமே வராது. அது வெறும் போஸ்டல் லெட்டர் மாதிரி தான் வரும். அந்த லெட்டருக்கு வந்து நம்ம என்னான்னு சொன்னாலும் அவங்களால ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அந்த காலகட்டம் வந்து 2017-18 காலகட்டம் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பாப்புலரெல்லாம் கிடையாது. ரொம்ப அந்த யூடியூபோட அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்த காலகட்டம். அதனாலேயே என்னமோ பார்த்தீங்கன்னா என்னால் அதை ரிசீவ் பண்ண முடியல. இப்போ வரைக்கும் என்னோட இந்த சேனலோட ஓன் ஆட்சன் அக்கௌண்ட்டில்
ரூ. 90,000 மேலே அப்படியே இருக்குது. கண்ட்ரி ரீஜனலை மாற்றுறதுக்கு நான் நிறைய ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ வரைக்கும் அந்த அக்கௌண்ட்டில் அப்படியே இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்க அப்படின்னா புதிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்டேட் பண்ணுறதுல உங்களோட சேனலில், அதாவது உங்களோட ஆட்சன் அக்கௌண்ட்டில் எந்த விதமான ஆக்டிவிட்டீஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னோட யூடியூப் சேனல்லையும் என்னோட ஆட்சன் அக்கௌண்ட்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த யூடியூப் சேனலில் எப்போவோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மானிட்டேஷன் அப்லோட கேன்சல் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரூ. 90,000 மேலே இருந்த அந்த ஆட்சன் அக்கௌண்ட்டையும் பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேட் பண்ணி விட்டாங்க. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா அதில் அந்த அளவுக்கு பணம் இருந்தாலும் கூட எந்த விதமான ஆக்டிவிட்டியுமே இல்லை பார்த்தீங்களா. அந்த ஆக்டிவிட்டி இல்லாதனாலேயே அந்த அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. மீண்டும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த அக்கௌண்ட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாலோ இல்லை டெர்மினேட் பண்ணிட்டாலோ அந்த பணத்தை நம்மளால் எடுக்க முடியாது. நானும் வந்து இப்போ இந்தியா வந்துட்டேன், மீண்டும் குவைத்து போவேனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது அதில் இருக்கிற அந்த பேமெண்ட்டை வந்து மறுபடியும் என்னால் எடுக்க முடியுமா அப்படிங்கிறதும் எனக்கு சாத்தியமாகலை. என்னால் எப்படின்னு பண்ணவும் முடியல. ஏன்னா நான் அங்கே இருந்து பண்ணினா மட்டும் தான் கரெக்டாக பண்ண முடியும். என்னோட நண்பர்கள் நிறைய பேர் அங்கே இருந்தாலும் கூட என்னால் அதை எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா நாம் மெனக்கெட்டு போகிற மாதிரியெல்லாம் அவர்களை வச்சு நம்ம பண்ண முடியாது. சப்போஸ் ஃப்யூச்சரில் மீண்டும் நான் குவைத்து போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இதையும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சியில் தான் இருக்கேன். நடக்குமா நடக்காது அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் தான் பார்க்க முடியும். இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு டைம் வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா அந்த வாய்ப்பை கரெக்டாக நங்கூர மாதிரி பிடிச்சிக்கணும். இந்த சமயங்களில் யூடியூபுக்கான ஆஃபர் அதிகமாக இல்லாததுனால எல்லாருமே வந்து ட்ரை பண்ணாதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட் வந்து அந்த சமயத்தில் இருந்த டார்கெட் இப்போ வரைக்கும் அப்படியே இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த கொரோனான்னு சொல்லிட்டு ஒன்று வந்ததுக்கப்புறம் எல்லாருமே சோசியல் மீடியா பக்கம் வந்தாங்க. யூடியூப்பில் வீடியோ போட்டு நிறைய சம்பாதிக்க கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அதை பார்த்து ஒருத்தர், அதை பார்த்து 10 பேர், அதை பார்த்து 100 பேர், அதை பார்த்து 1000 பேர், அதை பார்த்து 10,000 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் நிறைய யூடியூப் மூலிமா சம்பாதிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. இப்போ அதனால பார்த்தீங்கன்னா யூடியூபுக்கு என்ன அப்படின்னா நிறையா ஒரிஜினல் கண்டென்ட் கிரியேட்டரோட வீடியோக்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்டேஷனில் போகிறதில்ல. தேவையில்லாத அன்வான்ட் கண்டென்ட், டுபாக்கூர் கண்டென்ட்டு இதுதான் நிறைய வைரல் ஆகுது. அப்போ ஒரிஜினலாக கண்டென்ட்டு நல்ல வேல்யூவான கண்டென்ட் போடுறவங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? ஸோ புதுசாக நானும் சேனல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வீடியோ போட்டு சில நாள் மட்டும் ஏனோதானான்ட்டு எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் வீடியோக்கள் போட்டு அதில் எந்த பிரயோஜனமே இல்லை அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவர்களோட ஏதாவது ஒரு வீடியோ டுபாக்கூர் வீடியோவாக இருந்தாலும் பல பேருக்கு ரெக்கமெண்டேஷனில் போயிட்டு அதில் ஈடுபாடு காட்டாமல் அந்த சேனலை அப்படியே விட்டு அந்த நபர்கள் போயிட்டாங்க அப்படின்னா அப்போ யூடியூபுக்கு நிறைய தேவையில்லாத அன்வான்ட் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிக்கிட்டே எக்கச்சக்கமாக லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் பார்த்தீங்கன்னா போய்கிட்டே தான் இருக்குது. இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் புதிய யூடியூப் ரூலை போட்டு எப்படியாவது ஒன்று ஜெனியூனான யூடியூபருக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பை இது மூலியமா ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு ட்ரையல் கூட அவங்க பார்க்கறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது மேபி பழைய யூடியூபருக்கு ஏதாவது ரெக்கமெண்டேஷனில் ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதையும் வந்து லைட்டாக சொல்கிற மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம் பொறுத்திருந்து என்ன நிலவரம் அப்படின்ட்டு. சரி, இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.